அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன சைட்டில் இருக்கிறோம்னா பெரிய கலந்தை. இன்றைக்கி டே 46வது நாளோட அப்டேட்டுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தூண் மேலே அந்த டிசைன்ஸ் வச்சு கையோடு வந்து நம்ம ஃபேப்ரிகேஷன் வந்து பாட்டமோட ஃப்ரேம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். பாட்டம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 3க்கு 1.5 அந்த த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக ஓட்டி ஒரு ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இதை சென்டர் லைன் மேக் பண்ணி மஞ்சுகோப் டைப் வந்து சைட்லலாம் வந்து பார்த்தோன்னா திண்ணைங்கும் போது சைட் டேப்பருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பூவோடு விற்று அதாவது டபுள் ஓடுன்னு சொல்லுவோம். பூவோடு விற்று மேலேயும் வந்து ஓடு கீழே ஓடு வருங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரோட ஸ்கெல்டனோட ஒர்க் தான் போயிட்டுருக்கு. மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா ஜிபி மெட்டீரியல் அலுமினியம் பெயிண்ட் வந்து ப்ரைமர் அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு நாச்செல்லாம் கட் பண்ணி க்ளீட் எல்லா ஒரு வெர்டிக்கல் ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து போர் பண்ணி ரவுண்ட் பைப் வச்சு காங்கிரீட் பண்ணிட்டோம். மேலே வந்து அந்த டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் நமக்கு ரெடிமேடே கிடைக்குங்க. ஸோ அது நம்ம என்ன மாதிரியே செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து லுக்காக இருக்கும். நம்ம பட்டி ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எலிகன்ட் லுக் கிடைக்கும். நம்ம சேம் கொஞ்சம் மர ஃபார்முடைய சேம் கான்செப்ட் தாங்க. ஜிபி மெட்டீரியல் கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரைமர் ஒர்க்லாம் நேற்று முடிஞ்சுது. நேற்றே ஒரு வீடியோ போட நினச்சா நேற்று சுத்தமாக டைம் இல்லைங்க, பண்ண முடியல. சார் ஃபார் இன்கன்வீனியன்ஸ். அதனால காலையில் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலான்னுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இது வரைக்கும் ஆயிடுச்சு. கிளைண்ட்டு திடீர்னு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச்குள்ளே சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த காம்பவுண்ட் ஒரு பவுண்டரி இருக்குது பார்த்திங்களா, அது ஒட்டின மாதிரி சேம் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கிச்சன் இங்கே வருது, கிழக்கு வருது, ஈஸ்ட் ஃபேஸிங் அது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி இது மாதிரி சமைக்கிற மாதிரி வந்து வெளியே ஒரு அடுப்பு மாதிரி கான்செப்டில் பண்ணுற மாதிரி பிளானு. கேஸ் இல்லாமல் அடுப்பு கான்செப்ட்டு. ஸோ அது வந்து அந்த ஒர்க் பேஸில் கொடுத்துட்டா நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் பக்கத்துக்குனாலே மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இங்கே ஒரு மேலே ஏற மாதிரி தின்ன இங்கே ஃபுல்லாக வந்து ஃபில் ஏரியா வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு தொடங்கிட்டாங்க. அவுட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டி ஒர்க்கு எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். வெளியில் வந்து ஜாயின்ட் பட்டி. ஸோ இது ட்ரெஸ்ஸு கீழே வர்றங்காட்டி இந்த வால் வந்து ஃபுல் பட்டி பண்ணிகிட்ருக்கோம். பேஸ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக பூசிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்டிக்கல் வால் கம்ப்ளீட்டாக பூசிட்டாங்க. பார்டர் அப்படியே வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டெப்போட சைடு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. முதல்ல இங்கே ஓப்பனாக இருந்தது. இங்கே பாத்ரூம் ஸ்டேர்கேஸ் கீழே வர ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்து காற்றோட்டம் வர மாதிரி ஏர் சர்க்குலேஷன் கொடுக்குற மாதிரி கல்லே டிசைன் பண்ணி எடுத்துட்டோம். இனி இந்த பேஸ்மெண்ட் மட்டும் பிளாஸ்டிங் பண்ணிடுவோம். ஸோ லைக் நம்ம இந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே பிளாஸ்டிங் ஒர்க் வந்துடும். ஃபுல்லாகவே வந்து வெளியே ஜாயின்ட் பட்டியில் கம்ப்ளீட்டாக வச்சாச்சுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் முடிச்சிட்டாங்க. இன்னி வந்து பெயிண்டர் டீம் வந்து இன்னும் உள்ளே தொடங்கணும். வெளியே வந்து பார்த்தோன்னா சிவில் ஒர்க் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த பேஸ்மெண்ட் வேலை, இந்த ஃப்ரண்டேஜ் வேலை, ட்ரெஸ் ஒர்க் முடிஞ்சு இந்த மண்டல் லெவல் பண்ணும்போது ஃப்ரண்டேஜ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் ஓரளவுக்கு காடி எடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி அப்படியே ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஃப்ளோர் லெவலோட 6-16 டவுன் படிக்கட்டு கன்சல்டேஷனில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. பசங்க வந்து முட்டுகளை எடுத்து உள்ளே ஸ்டேஜிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா லைட்டுக்கான ஃப்ரண்டேஜ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்கோம். ஈபியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி மூலை அந்த சைடில் பிளான் பண்ணியிருக்குங்க. எஸ்ஓஎஸ் ஃபேனுக்கான பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்கு. நுழைஞ்சில் ஹால் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் இங்கே வந்துடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வைக்கக்கூடிய பாயிண்ட். இங்கே வந்து நம்ம யூ டைப்பில் டேபிள் டாப் போட்டுடலாம். எஸ்ஓஎஸ் ஃபேனு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஆரோ வெட்டருக்கான பாயிண்ட்டு, பின்ன லைட்டு, டியூப் லைட்ஸு. ஸோ இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டில் இங்கே கொடுத்துருக்கு. மெயின் டிபி வந்து அங்கே வந்துடுங்க. இந்த வாலில் டிவி யூனிட்டுக்கான இது கேபிள் வந்து புல் பண்ணி எடுக்கிறதுக்காக டிவி யூனிட் இந்த வாலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் காடி எடுத்து இந்த காடி பதிச்சு இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு அது தெரியாது, எங்கெங்கே எது வந்திருக்குன்னு தெரியாதுங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் காடி எப்படி எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு. ஸோ இது நார்மல் நம்ம பில்டிங் செங்கல் கட்டுறதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து காடி எடுக்கிறோமோ சேம் காடி தான். ஸோ இந்த கல் நம்ம கட் பண்ணுறது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி இங்கே ஆணி அடித்து அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் காடி பைப் கொடுத்து அதை அப்படியே வந்து அமுத்திடுவாங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் சர்ஃபஸ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் பக்கமாவது உள்ளே வச்சுக்கிட்டால் நமக்கு அந்த ஃபினிஷ் பண்ணும்போது இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி விட்டு இந்த கல்லுடைய இண்டிகேட் அப்படியே பண்ணிடணும், மார்க் பண்ணிடணுங்க.
கல் எப்படி இருக்கோ அதே மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு எது வந்திருக்கு தெரியாது. ஹால் ஏரியா எல்லாமே டிப்ரீஸ் எல்லாம் வந்து இந்த ரூமில் வந்து சீலிங் ஒர்க்கு பண்ண சிவில் பர்சன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் சீலிங்கில் கம்ப்ளீட்டாக நினச்சி விட்டுட்டு கீழே இருக்க டிப்ரீஸ் எல்லாம் வந்து ஒரு டீமுக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜிங் ஒர்க் பண்ணி இதில் நம்ம வந்து என்ன சிவில் ஒர்க் மேஜராக பண்ணுறோம், சீலிங் கம்ப்ளீட்டாக பூசிடணும், பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிடணும். ஸோ இந்த வால் வந்து டிவி யூனிட் வால் வரும், இதை ஃபுல்லாக பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிடுவோம். பெட்ரூம் வாலும் ஃபுல்லாக பிளாஸ்டிங் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாலில் நம்ம வந்து பிளான் பண்ணல, இந்த வால் இந்த ஏரியா பிளான் பண்ணிடுவோம். பின்ன பாத்ரூம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். தகவல்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.